Hi friends, welcome to Verti Samayal. இன்னைக்கு நம்ம Verti Samayalல பார்க்க போற டிஷ் ஒரு சாக்லேட் கேக். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends இங்க பாருங்க, இப்போ நம்ம சாக்லேட் கேக்குக்கு மெஷர்மென்ட் பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்ல தான் 1.5 கப் வந்து நான் எடுத்துர்க்கேன் மைதா. இது வந்து 250 ml கப். இதுல வந்து 1.5 கப் மைதா எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் வந்து சக்கரை வந்து 1 கப் சக்கரை எடுத்து நல்லா நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கொக்கோ பவுடர் வந்து சேம் கப்லயே மெஷர் பண்ணிக்கோங்க, 1/2 கப். இப்போ இது மூணுத்தையும் நம்ம நல்லா ஜெலிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, 1.5 கப் மைதாவோட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஜெலிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாடி ஜெலிக்கும் போதுவே இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 கப் கொக்கோ பவுடர். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இப்போ சுகர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் ஜெலிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம ஓவரால் ஜெலிச்சாச்சு. இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு மைதா கொக்கோ பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி கலரில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முட்டை வந்து ஆட் பண்ண போதும். முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1.5 கப் மைதாக்கு இந்த ஒரு முட்டை போதும். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக்கை. இப்போ இது கூட 1/2 கப் வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இது நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான். இப்போ இந்த எக்கோ இந்த ஆயிலோ ரெண்டும் நம்மளுக்கு சேர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போது எக்கோ நம்மளுக்கு ஆயிலும் நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கர்டு எடுத்துக்கோங்க. கர்டு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கர்ட் சேர்த்த உடனே வெனிலா எசன்ஸு இதை வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஒரு 1/2 கப் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அகைன் மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் பீட் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு பீட்டர் வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லிக்யூட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம பீட் பண்ணும் போதுவே நீங்கள் நல்லா பஃபியாக பீட் பண்ணிடுங்க. நீங்கள் திருப்பி மைதா போட்டு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா கேக்கு நம்மளுக்கு வந்து பஃபியாக வராது. அதுக்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கட்டி கட்டி இல்லாமல். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேக் பேஸ் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் பேட்டரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதி வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம நல்லா லெவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கேக் வந்து உப்பி வரும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு வரும். அதுக்காக நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கே நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ நல்லா இது ஒரு சரிசமமாக லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் வேணும்னா டூட்டி ஃப்ரூட்டி சாக்கோ சிப்ஸு நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து நார்மலாக தான் பண்ணுறேன், அதுக்காக நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நான் குக்கர் வந்து நான் அதில் சால்ட் போட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் ஊட்டி வச்சேன் இந்த கேக் பேட்டரை இதில் நம்ம வச்சிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது விசிலோ போடக்கூடாது, கேஸ் கட்டோ போடக்கூடாது. ஒரு 45 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகட்டும். ஒரு 45 மினிட்ஸு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம கேக் வந்து நல்லா பஃபியாக வந்துருக்கு. நான் ஆல்ரெடி வந்து நைஃப் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு இதுவோ இல்லாமல் க்ளீனாக வந்திருக்கு. இப்படி இருந்தால் நமக்கு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது நம்ம கூல் டவுன் ஆனவுடனே இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ கேக் நமக்கு நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்ததும் இப்போ இந்த பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸு உடனடியாக வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.